ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அறநூல்கள் அந்த பயிற்சி வினாக்களில் வந்து நம்ம ஔவையார் பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஔவையார் பார்த்தீங்கன்னா தனியானது தான். அறநூல்களில் வந்து கொஞ்சம் கவர் ஆகாது. அறத்தை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் அறிஞர்கள் ப்ளஸ் வந்து அறநூல்கள் எல்லாமே வந்து நம்ம வீடியோ வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு. சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஔவையார் பயிற்சி வினாக்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். அதியமானின் நெருங்கிய நண்பராகவும் அரசவை புலவராகவும் திகழ்ந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஔவையார். அடுத்து பாருங்கள். அதியமான் தனக்கு கிடைத்த கருநெல்லிக்கனியை யாருக்கு வழங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதியமான் தனக்கு கிடைத்த கருநெல்லிக்கனியை யாருக்கு வழங்கினார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஔவையார். அடுத்து பாருங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் ஆகிய நீதி நூல்களை இயற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் ஆகிய நீதி நூல்களை இயற்றியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஔவையார். அடுத்து பாருங்க. ஔவையார் அதியமானுக்காக யாரிடம் தூது சென்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஔவையார் அதியமானுக்காக யாரிடம் தூது சென்றார்? நாலாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தொண்டைமான். அடுத்து பாருங்க. அறம் செய்ய விரும்பு என்ற புகழ்பெற்ற வரியுடன் தொடங்கும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறம் செய்ய விரும்பு என்ற புகழ்பெற்ற வரியுடன் தொடங்கும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆத்திச்சூடி. அடுத்து பாருங்க. மூதுரை என்ற நூலின் மற்றொரு பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூதுரை என்ற நூலின் மற்றொரு பெயர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாக்குண்டாம். அடுத்து பாருங்க. மன்னனும் மாசார கற்றேனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றேன் சிறப்புடையான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏழாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மூதுரை. அடுத்து பாருங்க. ஔவையார் இயற்றிய எந்த நூல் 40 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஔவையார் இயற்றிய எந்த நூல் 40 வெண்பாக்களை கொண்டது? எட்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நல்வழி. அடுத்து பாருங்க. சங்ககால ஔவையார் பாடிய பாடல்கள் எந்த தொகுப்பில் அதிகமாக உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சங்ககால ஔவையார் பாடிய பாடல்கள் எந்த தொகுப்பில் அதிகமாக உள்ளன? ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். புறநானூறு, அகநானூறு, நற்றிணை. அடுத்து பாருங்க. நல்வழி நூலில் ஔவையார் குறிப்பிடும் 2 ஜாதிகள் வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்வழி நூலில் ஔவையார் குறிப்பிடும் 2 ஜாதிகள் வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இட்டார் இடாதார். அடுத்து பாருங்க. வாயிலேயே வாயிலேயே என தொடங்கும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஔவையார் தான். அடுத்து பாருங்க. பாண்டுரங்கன் என்பது யாருடைய இயற்பெயர் என ஒரு மரபு வழி கதை கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆயினும் ஔவையார் என்பது ஒரு பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12ஆவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஔவையார். இது பார்த்துக்கோங்க. பாண்டுரங்கன் என்பது யாருடைய இயற்பெயர் என ஒரு மரபு வழிக்கதை கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஔவையார். அடுத்து பாருங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் என்ற வரியை கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஔவையார். அடுத்து பாருங்க. அகர வரிசையில் நீதிகளை புகட்டிய முதல் புலவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔவையார். அடுத்து பாருங்க. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியது ஆதல் நின்னக தடக்கி இப்பாடல் யாரை புகழ்ந்து பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னக தடக்கி இப்பாடல் யாரை புகழ்ந்து பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 15ஆவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதியமான். அடுத்து பாருங்க. ஔவையார் இயற்றிய நல்வழி நூலில் கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஔவையார் இயற்றிய நல்வழி நூலில் கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது? 16ஆவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விநாயகர். அடுத்து பாருங்க.
கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஔவையார். அடுத்து பாருங்கள், ஔவையார் அதியமானிடம் தூது சென்றபோது தொண்டைமானின் எந்த பகுதியை பார்த்து பெயர்ந்தார் கேலி செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 18வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி படைக்கல கொட்டில். அடுத்து பாருங்கள், ஞானக்குரல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஔவையார். ஞானக்குரல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஔவையார். அடுத்து பாருங்கள், ஜாதி இரண்டொழிய வேறில்லை என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. 20வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஔவையார். அவர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதோடு பார்த்திங்கன்னா நம்ம தமிழறிஞர்களும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு, ப்ளஸ் வந்து அறநூல்களும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து அது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.